கிளாஸ் கேட்டே இருந்தீங்க, என்ன மேம் ஃபேராக இருக்கவங்களுக்கு மட்டும் மேக்கப் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. டஸ்கி ஸ்கின்னுக்கும் மேக்கப் நம்ம ரொம்ப போட்ட மாதிரியே இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், கண்டினியூவாக எல்லாமே லென்ஸ்லேருந்து நான் கடைசியாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே நான் முடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கிரே கலர் லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரீகோடோட நான் வந்து மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வாமையாவோடைய பியூட்டி பிளெண்டர் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். நம்ம இன்றைக்கி டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் நம்ம எப்படி ஒரு நியூடாக ஒரு லுக் கொடுக்குறோன்றதை பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரிப்பேர் ஆயில், ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்ம ரீகோடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு லுக் வந்து பாருங்கள். ஸோ லென்ஸ் வைக்க நிறைய கிளாஸே சொல்லி கொடுத்துருக்கேன். லென்ஸ் எப்படி வைக்கலாம், எவ்வளோ ஈஸியாக வைக்கலான்றதை நான் செல்ஃபாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போயுமே பாருங்கள். ஆக்சுவலாக மாடலுக்கு லென்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் லாஸ்ட் டைமே பேசியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் மாடல் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ அழகாக காட்டுறாங்கன்னு பாருங்கள். என்ன பாருங்கள், அவ்வளோதான். கீழே பாருங்கள், கீழே. ஓகேவா? ஆர்டினரியோட பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பேஸ் எடுக்கிறீங்க, ஆயில் பேஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோலாம் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க நார்மல் ஸ்கின் தான், அதனால நான் நார்மலாக சீரம் இந்த சீரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ ஷைன் லுக். இன்றைக்கி எல்லாருமே கேட்குறீங்க இந்த கொரியன் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு. அது கொரியன் ஸ்கின்னுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின்னுக்கும் பண்ணலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஎம்மில் ஹாய்ன்னு போடுங்க. ஸோ ஹாய் உஷா பாலாஜின்னு போடுங்க, நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். இந்த ஸ்கின் ப்ரிப்பேர் ரொம்ப 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 முக்கியம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வாமையோட பியூட்டி பிளெண்டர் ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணி. கண்டிப்பாக ப்ரைடலுக்கு லிப் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த லிப் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின்னுக்கு தெரியாது. லைட்டாக பிளாக் எடுத்துக்கோங்க. ஓகே, லைட்டாக பிளாக் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூலி. ஓகே, ரிலாக்ஸாக சாஞ்சிக்கோங்க. பின்னாடி எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மிடில்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் என்ன ஷேப் வரைகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த 7 days கற்றுக்கிறது, 10 days கற்றுக்கிறதுலாம் மேக்கப் கற்றுக்க முடியாது. ஸோ மறுபடியும் எல்லாருமே சுற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா 1 month மேக்கப் கிளாஸ் வந்தீங்கன்னா மட்டும்தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 1 month வாங்க. ஸோ என்னோடய அகாடமியில் எல்லாமே இங்கேயே நாங்களே பொட்டிக் மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்தால் மட்டும் போதும், கிளாஸ் சொல்லித்தர நாங்கள் ரெடி. இந்த 7 days கிளாஸ், இந்த 10 days கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக மேக்கப் கிளாஸ் படிக்க முடியாது. 1 month கிளாஸ் வாங்க. சாரி டிராப்பிங் எப்படி பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது, ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறது, டஸ்கி ஸ்கின், ஃபேர் ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு வரும் கிளாஸில். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இந்த மற்றவங்களை பற்றி ஓப்பன் டாக்லாம் பண்ணி பேசி ஓகேவா, அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஸோ 1 month ஒன்லி கிளாஸ் மட்டும்தான் நடக்கும். ரொம்ப டீப்பாக வரையாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபோர்ஹெட் சின்னதாக இருக்குது. ஃபோர்ஹெட் சின்னதாக இருந்தால் மீடியமாக வரைஞ்சிக்கோங்க. நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபோர்ஹெட் பெருசாக இருந்தால் திக்காக வரைங்க, இல்லைன்னா மீடியமாக வரைங்க. பண்ண முடிக்கோங்க. இவங்களோட 2 ஷேட் ஃபேராக தான் எடுத்திருக்கேன். கன்சீல் வந்து ரொம்ப ஒயிட் கலர் எடுக்காதீங்க, ஓகேவா? அதுதான் மெயின். எல்லாருக்கும் ஒரே கலர் கன்சீல் எடுத்து நீங்கள் யூஸ் செட்டிங் பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு வந்து ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் மெரூன் ஃபேமிலியாக போகலான் இருக்கேன். ஏன்னா இந்த க்ரீன் ப்ளூ எப்பயுமே டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி எல்லோ, ஆரஞ்ச், ரெட் எடுக்காது. எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃபேமிலி வையா போங்க. அப்போ தான் டேரெக்டாக ப்ரௌன் மெரூன் போகாதீங்க. கொஞ்சம் டார்க் ஷேடாகவே எடுத்துகிட்டு போங்கன்னு இருக்கேன். கட் க்ரீஸ் கொடுக்கலாமா, இல்லை நார்மல் ஐ மேக்கப்? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ மேக்கப்பை எப்பவுமே கட் க்ரீஸ் ரொம்ப பெருசாக போல்டாக காட்டும். ஸோ நம்மள்ட்ட டார்க் ப்ரௌன் இல்லை அப்படின்னா பிளாக்கையும் லைட் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். ஸோ டார்க் ப்ரௌன் வந்துடும். இந்த கலர் இருந்தால் தான் இந்த கலர் தான் வாங்கணும்னு கிடையாது. இருக்கிற கலர் தெரிய வச்சு நம்ம எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். எப்பயுமே அவங்களுடைய கலருக்கே செட்டில் நாங்கள் மெரூன் அப்படிலாம் போனால் ரொம்ப நேச்சுரல் நல்லாயிருக்கும். நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹெவியாக மட்டும் போகாதீங்க. ஓகே, கட் பண்ணிக்கிறேன். ஓ சூப்பர், ஃபேமிலி. ஓகே, நடுவில் இதுக்கப்புறம் கட் க்ரீஸு
கண்ணை ஓப்பன் பண்ணுறேன், மேலே பாரு, கண்ணை மூடி. உள்ளெல்லாம் ஊற்றுதே. கன்சீல் யூஸ் பண்ணிட்டு ஷைன் மோஸ்ட் ஆஃப் கையிலே போடுங்க. ஸோ அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் கை மேக்கப் முடிச்சிட்டிங்க, அதையுமே சுற்றி நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிளாக் போங்க. ஓகே, பிளாக் வித்து ப்ரௌன் போயிடுங்க. ஓகே, டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப நேச்சுரலாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்பயுமே ஷைன் வந்து கையால் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கில்ட்ரு வந்து ப்ரஷ்லேயே பாதி போயிடும். ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும். பெஸ்ட்டு காஜல்னு பார்த்தா இன்க்ளாட் தான். ஏன்னா அந்த காஜல் நல்ல ரொம்ப டார்க் பிளாக் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதான் யூஸ் பண்ணுறேன். இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஐலாஷ் வந்து வாமையாவுடைய நம்பர் 65 எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். வச்சு காட்டுற பாருங்க பண்ணுங்க. அவங்க ஐக்கு என்ன சைஸோ அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஐலாஷ் ஒட்டும் போது ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. யா சூப்பர். ஒட்டணும் சின்னதுலேருந்து பெருசு வருதுன்னா அதை அழகாக கட் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்க, அந்த அவங்க ஐலாஷும் இந்த ஐலாஷும் ஒன்றா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப லுக் அழகாக இருக்கும். இது ஒட்டுறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மேக்கப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுடர் போட்டதுனால எதனா கொஞ்சம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டெர்மாவுடைய நம்ம டார்க் கலர் கன்சீல் எடுத்திருக்கோம். ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கே குட்டிமா வந்தா காணும் இல்லை அந்த காசு. ஓகேவா, டார்க் கலர் கன்சீல் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல ஸ்கின்னை ஃபுல்லாக ஈவன் ஆக்கணும். நிறைய பேர் டஸ்கி ஸ்கின் போடுங்க மேம் போடுங்க மேம், என்னோட ஃப்ரெண்ட்ஸே 4-5 பேர் கேட்டாங்க. நான் எனக்கு எல்லாருமே சேலஞ்சாக போயிடுது, டஸ்கி ஸ்கின் ஏன் போயிடுது, ஏன் டார்க் கலர் ஆரஞ்சு எடுத்தா வேற கலர் வந்துடுது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபேர் ஆயிடுறாங்க இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆயிடுறாங்கன்றீங்க. கரெக்டான ஆரஞ்சு எடுங்க. ஓகேவா, கரெக்டான ஆரஞ்சு எடுங்க, நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே பண்ற தப்பே அதான். ஒரு ஆரஞ்சு போடும்போது அந்த ஸ்கின் பாருங்க ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஷேட் நான் டார்க்காக எடுத்திருக்கேன். ஓகே, இவங்களோட ஒரு ஷேட் டார்க்காக நான் வந்து முதல்ல கன்சீல் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் போடல, அதுக்கப்புறம் தான் நான் ஃபவுண்டேஷனை போட போகிறேன். ஸோ எப்பவுமே கன்சீல் பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்து பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்கின்க்கு மேட்சாகவே எடுத்திருக்கு. அது நல்லாவே பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிட்டே இருங்க, அப்போ நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க, ஃபவுண்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க, ஹெவியாக யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, அடுத்து நம்ம கவுண்டர் பண்றோம். கவுண்டர் இங்கே பண்ணுங்க. எடுத்து கவுண்டர் பண்ணும்போதுமே பார்த்து பண்ணுங்க. கவுண்டர் ரொம்ப டீப்பா பிளெண்ட் பண்ணுவேன். நான் பிளெண்ட் பண்ணா மட்டும்தான் கவுண்டர் நல்லா இருக்கும். எந்த பக்கம் ஃபவுண்டேஷன் எடுக்கிறீங்க அது ஆப்போசிட் சைடில் நான் கவுண்டரை பிளெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணேன். அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும், அந்த ஷைன் லுக்கே கண்டிப்பாக கொடுக்கும். அந்த லிக்விட் ப்ளஷ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இருக்கும். நான் பவுடர் போட்டு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறேன். மேக்கப் எல்லாமே நான் வந்து பவுடர் போட்டு ஹோல்ட் பண்ணுறேன். என்னென்ன தேவையோ அங்கங்கே மட்டும்தான் பவுடர் போட போகிறேன். எங்கெங்க கன்சீல் பண்ணணும் அங்கே மட்டும் போடுறேன். ஹைலைட்டருமே உங்களுக்கு வந்து லிக்விட் பேஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த கோல்டு ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டஸ்கி ஸ்கினுக்கு கோல்டு ஷேட் ஹைலைட்டர் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, நான் பவுடர் போட்டிருக்கேன், ஏன்னா அது உடைக்கல. ஸோ மறுபடியும் லாஸ்ட் நான் தொடச்சிருக்கேன். மை ஃபேவரட் நட்டாஷாவோடைய ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நட்டாஷோட ப்ளஷ் எப்படி இருக்கு? ஓகேவா, நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் போடும்போது லைட்டாக வந்து லைட்டாக இப்படி பம்ப் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு ஷேப் வரையறதுக்கு ரொம்பவே ஈஸியாக. ஸ்மைல் பண்ணுங்க, லைட்டாக சிரிச்ச மாதிரி இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 1 மந்த் கிளாஸில் மட்டும்தான் உங்களுக்கு டஸ்கி ஸ்கின், ஃபேர் ஸ்கின் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு
லுக்கு கிரியேட் பண்ண முடியும், நீங்களே கிரியேட் பண்ண முடியும். இந்த 1 வீக் 7 டேஸ் கிளாஸ், 12 டேஸ் கிளாஸ், இந்த கண்டிப்பா 7 டேஸ் கிளாஸ் 12 டேஸ் கிளாஸ் கத்துக்கவே முடியாது. மேக்கப்னா 1 மந்த் 2 மந்த்ஸ் கண்டிப்பா நீங்க அதுக்குன்னு டைம் எடுத்து டெய்லியுமே நீங்க மாடல் ஷூட். இந்த 3 பின்னல் தாமரைப்பூ ஹேர் ஸ்டைல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே அழகாகவே வந்திருந்தது. ஃபைனலாக இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் கூட பண்ணல, என் ஃபோன்லேயே தான் எடுத்திருக்கேன். ஸோ டஸ்கி ஸ்கின்னை நம்ம எவ்வளோ வேணாலும் அழகாக கோல்டாக ஒரு ஷைன் லுக்காக காட்டலான்றது தான். நான் லைட்டிங் கூட போடல. அவுட்டோரில் வந்து என்னுடைய சனுக்கு வெளில அப்படியே கரெக்டாக இந்த மேக்கப் வந்து 8 ஹவர்ஸ் அப்படியே இருந்தது. ரொம்பவே அழகாக நேச்சுரலாகவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளாஸ் போட்டிருக்கேன், 1 மந்த் பியூட்டிஷியன் கோர்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஆடி மாதத்தில் நிறைய கிளாஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வாங்க, கால் பண்ணுங்கள், நிறைய என்கொயரி பண்ணுங்கள். இந்த 7 டேஸ் ஓப்பன் டேக் இதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ 1 மந்த் நீங்கள் படிச்சிங்கன்னா அதோடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.